بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உபரியான தொழுகையை நிறைவேற்றுவதிலே ஒரு மனிதனுக்கு தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விரும்பினால் அவன் செய்வான், விரும்பாத போது செய்யாமல் இருப்பான். ஒரு விடுத்தம் அல்லது 2 விடுத்தங்கள் செய்து பின்னர் அதை விட்டுவிட்டால் அவன் மீது அது குற்றமாகுமா என்ற கேள்விக்கு அவன் மீது குற்றமாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு இது அமில அமலன் அஸ்பத்தஹு, ஒரு செயலை அவர்கள் செய்தார்களேயானால் அஸ்பத்து அவர்கள் நிலையாக செய்து வருவார்கள் அல்லது தொடர்ந்து செய்து வருவார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய வளமை இது அமில அமலன் அஸ்பத்தஹு, அவர்கள் ஒரு செயலை செய்தார்களேயானால் அஸ்பத்தஹு நிலையாக செய்து வருவார்கள், தொடர்ந்து செய்து வருவார்கள் என்ற செய்தியும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவ முஹாவைன் கல்ல, அமால்களிலே செயல்பாடுகளிலே அல்லாஹுக்கு சிறந்தது, விருப்பத்துக்குரியது அதை தொடராக நிலைநாட்டுவது, தொடராக செய்து வருவது. வைன் கல்ல, அது குறைவாக இருந்த போதிலும் சரி என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வகாலலி அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அப்துல்லா, அப்துல்லா, லா தகுன் மிஸ்ல ஃபுலானின் கான யகூம் மினல் லைல் ஃபதரக கியாமல் லைல். அப்துல்லா என்று அழைத்து சொன்னார்கள், அதிகமாக நின்று தொழுதுவிட்டு இறுதியில் இரவு தொழுகையை கைவிட வேண்டிய நிலைக்கு ஆளான இன்ன மனிதரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு தொழுகை போன்ற உபரியான வழிபாடுகளை செய்து வருபவர் அதை கைவிடக்கூடாது. எனினும் உபரியான வழிபாடுகளை செய்வதுடன் தன்னையும் தன் குடும்பத்தினரின் கடமைகளையும் நிறைவேற்ற தவறக்கூடாது. உபரியான வழிபாடுகளை விட கடமையான வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உடலுக்கும் உறவுக்கும் கேடு விளைவித்து கொண்டு கூடுதல் வழிபாடுகளில் ஈடுபடுவது நபி வழி அன்று, நபி வழி அல்ல. இயன்ற அளவு கூடுதல் வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருவதே நபி வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் காஃப அல்ல யகூம் ஆஹிரல் லைல், இரவின் கடைசி பகுதியிலே எழுந்து வணங்குவதற்கு யாராவது அஞ்சினால் பயந்தால் ஃபல்யூத்திர் அவ்வலஹு, இரவின் ஆரம்ப பகுதியிலே அவர்கள் வித்திரை தொழுது கொள்ளவும். யாராவது இரவின் கடைசி பகுதியில் எழும்புவதற்கு விரும்பினால் ஆசை வைத்தால் ஃபல்யூத்திர் ஆஹிரஹு, அதன் கடைசி பகுதியிலே எழுந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுது கொள்ளட்டும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள். ஃபைன்ன ஸலாத்த ஆஹிரல் லைல் மஷூதத்துன், இரவு காலத்தின் கடைசி பகுதியிலே தொழுகின்ற தொழுகை அது சாட்சியானதாக இருக்கும். வதாலிக அஃதல், அது சிறந்தது. இரவின் முன்னிலையிலே இஷா தொழுகைக்கு பின்னால் தொழுதை விட இரவின் நடுநிசையிலே இரவின் பிந்திய பகுதியிலே தொழுவதுதான் சிறந்தது என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஒரு மனிதன் யகாஃபு அல்லா யகூம வயத்மா அன் யகூம, எழும்புவதற்கு அவன் பயப்படுகிறான், ஆனால் எழும்புவதற்கு ஆசையும் வைக்கிறான். ஆனால் அலா குல்லி ஹால், எந்நிலையிலும் ஃபல் அஸ்லு அன்னல் இன்சான யஜிபு அலைஹி இல்லா மா அவுஜபஹு அல்லாஹு அலைஹி வாஜிபாத் அல் அஸ்லியா சாபிதா பி அஸ்லி ஷரா,
வாஜிபான கடமைகளை நிறைவேற்றுவது அவன் மீது கடமையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுன்னத்தான உபரியான தொழுகையை முடியுமான அளவுக்கு தொடராக செய்து வருவது நபிகளாருடைய வழிமுறையாக காணப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.